ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ பேங்க்கில் பிபிஎஃப் அக்கௌண்ட் வச்சுருக்கோங்க. அந்த அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸாக இருந்துச்சுன்னா அதை உங்களோட எஸ்பிஐ பேங்கோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனான யோனோ எஸ்பிஐ அப்ளிகேஷன் மூலமாகவே ரீஆக்டிவேட் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்த்தீங்கன்னா, பிபிஎஃப் அக்கௌண்ட் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு வருஷம் நீங்கள் மினிமம் 500 வந்து டெபாசிட் பண்ணணும். அப்படி டெபாசிட் பண்ணாத பட்சத்தில் அந்த அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகிரும். ஃப்ரீஸ் பார்த்தீங்கன்னா இது நமக்கு திரும்ப ரீஆக்டிவேட் பண்ணணும். இது வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா பேங்க்கில் போய் தான் எந்த பிரான்ச்சில் வந்து நம்ம பிபிஎஃப் அக்கௌண்ட் வச்சுருக்கோமோ அங்கே போயிட்டு தான் வந்து நம்ம இது வரைக்கும் வந்து ரீஆக்டிவேட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு ஒரு பெனால்ட்டி இருக்குது. பெனால்ட்டியை பே பண்ணி நம்ம வந்து ரீஆக்டிவேட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இனிமேல் நம்ம பிரான்ச்சுக்கு போக தேவையில்ல, யோனோ எஸ்பிஐ அப்ளிகேஷன் மூலமாகவே வந்து பண்ணிக்கலாம். பெனால்ட்டியும் இதிலே வந்து நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம். எப்படி அப்படிங்கிறதா இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் எதிர்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற இந்த மாதிரி பேங்கிங் அப்டேட்ஸ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டில் நீங்கள் உங்களோட யோனோ எஸ்பிஐ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் உங்களுக்கு பிபிஎஃப் வந்து இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட பிபிஎஃப் அக்கௌண்ட் ஃப்ரீஸாக இருந்ததுன்னா கீழே பார்த்தீங்கன்னா யுவர் பிபிஎஃப் அக்கௌண்ட் இஸ் இர்ரெகுலர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெகுலரைஸ் நவ் அப்படின்ட்டு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதை வந்து கிளிக் பண்ணதுமே இப்போ இதில் எத்தனை வருஷமாக நீங்கள் வந்து இதில் கரெக்டாக டெபாசிட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படி டீட்டெயில்ஸ் இருக்கும். இதில் பாருங்கள் 1 இயர் அப்படின்னா 1 இயர் வந்து இதில் டெபாசிட் பண்ணலை. அந்த 1 இயருக்கான மினிமம் அமௌண்ட் 500. அதே மாதிரி பெனால்ட்டி ஒரு வருஷத்துக்கு 50 ரூபா பெனால்ட்டி வரும். ஸோ ஒரு வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இதில் அமௌண்ட் வரும். 2 வருஷம்னா 1000 பெனால்ட்டியும் வரும். ஸோ இப்போ எல்லாம் கரெக்ட் பண்ணி பார்த்துட்டு கீழே ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்களோட எம்பின் வந்து கேட்கும். நீங்கள் யோனோ எஸ்பிஐ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது எம்பின் செட் பண்ணி வைப்பீங்க. அந்த எம்பினை வந்து என்டர் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் ஆப்ஷன் இருக்கும். அந்த சப்மிட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே நமக்கு இந்த மாதிரி எம்பின் வெரிஃபைடு அப்படின்ட்டு வந்துடும். வெரிஃபைடுன்னு வந்துட்டு டன் பிபிஎஃப் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்ட்டு இருக்கும். கீழே யுவர் அக்கௌண்ட் ஹேஸ் பீன் ரெகுலரைஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு வந்துடும். இப்போ நம்ம வித்தின் செகண்ட்லேயே நம்மளோட பிபிஎஃப் அக்கௌண்ட் வந்து ரீஆக்டிவேட் வந்து ஆயிரும். ஆனதுக்கப்புறம் நீங்கள் ரிட்டன் வந்து கோ டு மேனேஜ் பிபிஎஃப் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட பிபிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு வந்தீங்கன்னா இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும். கரண்டாக என்ன பேலன்ஸ் இருக்குது, வித்ட்ராவல் எலிஜிபிலிட்டி எவ்வளவு அப்படிங்கிற எல்லாமே வந்து இந்த மாதம் நீங்கள் இந்த வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். ஸோ இது சிம்பிளாகவே நீங்கள் இப்போ வந்து ஃப்ரீஸான உங்களோட பிபிஎஃப் அக்கௌண்ட்டை ரீஆக்டிவேட் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆப்ஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.